விஜயாவுக்கு அடிபட்டது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸ்ருதியும் மீனாவும் 2 பேரும் ஒன்னா இருக்கிறத விஜயாவுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரிக்கணும், இல்லைன்னா நம்மளையே வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட, மீனா எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, நீ ஏதாவது எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்க மீனா வந்து கிச்சன் போயிடுறாங்க. விஜயா வந்து கீழே விழுந்ததுனால கால் வந்து ரொம்பவே வலிக்கும். அதனால கிச்சன் போயிட்டு ஏதாவது வீட்டு வைத்தியம் பண்ணிட்டு காலில் ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போறாங்க. மீனா வந்துட்டு ஒரு திங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே ஏறி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறுவாங்க. அந்த டைம்ல ஸ்லிப் ஆகி கீழே விழுவாங்க. உடனே முத்து வந்து இதை பிடிச்சிடுறாங்க. ஆனா விஜயாவுக்கு வந்து மீனா இருக்கிறதே தெரியாம விஜயாவுக்கு வந்து மேல இருந்து ஏதோ விழுவுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்ப்பாங்க. கரெக்டா கோதுமை வந்து விழுந்துரும். முத்து வந்து மீனாவை பிடிச்சதுக்கு அப்புறம், மீனா நீ எப்படி ஸ்லிப் ஆகி விழுவுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்து உன்னை கரெக்டா பிடிச்சேன் பாத்தியா, இதுதான் புருஷனுடைய பாசம் அப்படின்றாங்க. மீனா இருந்துகிட்டு ஐயோ என்ன சீக்கிரம் விடுங்க, அத்தை மேல கோதுமை விழுந்துச்சு, இதையும் வந்து என்னை தான் சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் வந்து எண்ணெய் கொட்டினதுக்கு நான் தான் திட்டுவாங்கன்னா இதுக்கும் நான் தான் திட்டுவாங்குவேன் அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்டு மீனா நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போய் பேசுவாங்க. அங்க கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்கு. அடுத்து சீதா வந்து மீனாக்கு கால் பண்ணி, ரோஹிணி அக்கா வந்து எங்களோட மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாங்க போல, மேனேஜர் வந்து என்னை பயங்கரமா பிடிச்சி திட்டாங்க, உன்னால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிளைண்டே லாஸ், அதனால உனக்கு முழு சம்பளம் இந்த மாசம் கிடையாது, பாதி சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா அப்படின்றாங்க. சீதா சொன்னதை மீனா போயிட்டு முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, இந்த பார்லர் அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, இவங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது, ரொம்பவே பாவம் சீதா, இப்பதான் முழு சம்பளம் வாங்கி குடும்பத்தோட கஷ்டத்தை வந்து தீர்த்து வைப்பாங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. முத்து சொல்றாங்க எனக்கு இன்னுமே வந்து பார்லர் அம்மா மேல டவுட் இருக்கதான் செய்யுது, அவங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட வந்தது இல்ல, நான் வந்து பார்லர் அம்மாவை சும்மா விட மாட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா பார்லர் அம்மாவோட உண்மை என்னங்கிறது நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றாங்க. நாளைக்கு வந்து விஜயா வச்சு ஃபன்னா கொண்டு போவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.